ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் யாரோட டைமையுமே வீணாக்க விரும்பலை, அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும், சும்மா டைம் பாஸ்க்காக பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இருக்காது. இது என்னோட விருப்பத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சேலுக்காக தான் வச்சுருக்கிறேன். இது எதுவுமே பெர்மனெண்ட்டாக என் கூட இருக்க போகிற பொருள் கிடையாது. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஏதோ ஒன்று மாற்றுறதுக்காக நான் இது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிவிடுவேன். ஸோ மொத்தமாக சேல் பண்ணுவேனான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. தனித்தனியாக வேணுன்றப்ப நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டைம் பாஸ்க்காக வீடியோ பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், இல்லைனா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோ கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து லூஸாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி நான் ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கினதப்போ வந்து அந்த பொருள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின். ஸோ இது வந்து என் பொண்ணோட அருணாக்கயிறு. அவள் போட்டுட்டு தான் இருந்தாள். அவள் ஸ்கூல் போகிற வரைக்குமே அவள் இடுப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகிற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து இந்த கயிறு வந்து இப்போதைக்கு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கருப்பு கயிறு கட்டிட்டு இந்த அண்ணாக்கயிறு வந்து நான் கழட்டி வச்சுருக்கிறேன். அவளுக்கே ஏதாவது கொலுசு மாற்றும் போது வந்து அப்போ போட்டு அவளுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த முத்து. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மாற்றுறதுக்காக வேல்யூ போட்டது தான். ஸோ ஜிஆர்டியில் மாற்றுறதுக்காக வேல்யூ போட்டது. அப்போ மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரல. ஸோ வேறு இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு வாங்கவே கரெக்டாக இருந்தது. அதனால் இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டாப்லர் பின்னை கூட கலட்டாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த தாலியில் போடுவோம் இல்லைங்களா, நாணல், அது. இது வந்து என்னோடய தாலி செயினோட ஊக்கு. ஸோ இது வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அந்த தாலி செயின் வந்து நான் கலட்டும் போதோ இல்லை அது டாலர் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் ஒரு வேளை மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊக்கு வந்து தேவைப்படும். ஸோ இது ஒன்று மட்டும் வந்து ரீசேல் பண்ண மாட்டேன். பட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதோடு வச்சுருக்கிறேன். இல்லைனா இதை மட்டும் தனியாக வச்சோம் அப்படின்னா எங்கன்னா மிஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான். அடுத்து இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எனக்கு என் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் தாலி பிரித்து கோக்கும் போது எனக்கு இதை வந்து கயிறில் கோர்த்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாக நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் கோல்டுமே வந்து பேத்துட்டு வருது. ஸோ நிறைய இடத்துல வந்து உள்ளே இருக்கிற அறுக்குவே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்குது கிளியராக. ஸோ உள்ளக்கிற அறுக்குமே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இதையுமே மாற்றலான்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மாற்றணும். அடுத்து இது வந்து ஃப்ரீயாக வந்த வெள்ளி காயின். ஸோ இது வந்து ஏவிஆர் வந்து அண்ணா நகரில் புதுசாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் ஓப்பனிங் அன்றைக்கி ஷாப்புக்கு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து 1 கிராம் வெள்ளி காயின் வந்து ஃப்ரீன்னு சொல்லி அந்த இன்விடேஷனில் இருந்தது. ஸோ அப்போ வந்து நானுமே போயிட்டு 1 கிராமில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இந்த வெள்ளி காயின் வந்து 1 கிராம் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இதோட மதிப்பு வந்து இருக்குது, 1 கிராமுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு வந்து இந்த காயினுக்கு இருக்குது. ஸோ இதையுமே வந்து மாற்றணும். அடுத்து இது வந்து என்னோடய ஆமை மோந்திரம். இது வந்து என்னோடய ஆமை மோந்திரம். ஸோ இது வந்து 500 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். பீஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிஆர்டியில் வாங்கினது தான். பட் இது வந்து நல்லா வளைஞ்சு போச்சு. நான் ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் வளைஞ்சிடுச்சு, கருத்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என் கைக்குமே சேரலை. ஸோ இது வந்து ஜிஆர்டியில் தான் மறுபடியும் வேல்யூ போட்டோம். இதை பாருங்கள்.
ரூ. 210 தான் வாங்கின ரேட்டு கூட போல, அதை விட கம்மியாக தான் போயிருக்கு. சரி ஓகே, ரூ. ஒரு காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் இதையுமே மாற்றணும். அடுத்து இந்த மெட்டியோட 2 கொலுசு முத்தம் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆன கையோட எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த மெட்டி. இது வந்து ரொம்ப மட்டமான வெள்ளி அப்படின்ற மாதிரி ஜிஆர்டியில் சொல்லிட்டாங்க. ஸோ இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது வேறு எங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மெட்டி வேறு எங்கன்னா சேல் ஆகுதா, எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவுமே சேல் பண்ணிடலான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு மெட்டியுமே வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காயின். ஸோ என்கிட்ட 5 கிராமில் ஆல்ரெடி காயின் இருக்குது சொல்லியிருந்தீங்களே, அதுதான். இது மட்டும் இல்லாமல் இந்த காயினுமே இது வந்து தங்கமாக இல்லை வாங்கின 24 கேரட் காயின். ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே தான் இருக்குது. இது எல்லாமே ரீசேலுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. எது எந்தெந்த சுச்சுவேஷனில் மாற்ற வேண்டியது வருதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ பை.